பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசினது எல்லாமே 3 மகாராணிகளை பற்றிய கதை, 3 பரிதாபமானவர்களை பற்றிய கதையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவங்க ஒன்று கேட்டாங்க பார்த்தீங்களா, எந்த பெண்ணாவது கணவன் கிட்ட மொபைலை கொடுப்பாங்களா? கவனிச்சிங்களா? என் மொபைலை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிற உரிமை எங்க இருக்கு? அவன் தான் கேட்டுருவானா? இல்ல கேட்டுட்டு அந்த வீட்டுல இருக்க முடியுமா? அப்படின்னா ஒரு மொபைலை வாங்கி வைக்கிற அளவுக்கு கூட அவனுக்கு ஒரு உரிமையும் இல்லை. அப்ப நீங்க சுதந்திரமா இருக்கிறது எங்கம்மா? எங்க? இதே இது உங்க பிறந்த வீட்டுல அப்பா மொபைலை கேட்டு நீங்க தரலைன்னு வைங்க, பறிச்சு ரோட்ல போட்டுருவாரு. இல்ல அது பணம் கட்டுறதுக்கு தரமாட்டாரு. என்ன பேசுறீங்க எங்கிட்ட வந்து? எல்லாத்தையும் கேட்கறது ராஜா பதில். நான் என்ன உங்களுக்கு பதில் சொல்லவா பிறந்திருக்கேன்? அதுல இவர் ஒரு கதை சொன்னாருங்க. ஒரு பாட்டி வந்து எதையோ சொல்லிச்சு, அந்த அவர் தாத்தா ஓடி போயிட்டாருன்னு. அவங்க புத்திசாலித்தனமா கேள்வி கேட்குறாங்க. அந்த பாட்டி பிறந்த வீட்டு பாட்டியா புகுந்த வீட்டு பாட்டியா? அது பக்கத்து வீட்டு பாட்டிமா, பக்கத்து வீட்டு பாட்டி. அது வந்து ஏற்கனவே ஒரு வீட்டை கெடுத்துட்டு இன்னொரு வீட்டை கெடுக்க பார்க்குது. நாங்க என்ன கேள்வி கேட்டிருக்கோம், யாரு எங்க சாதிக்கிறாங்க, பிறந்த வீட்டுல புகுந்த வீட்டுல? அதை விட்டுட்டு எங்கே அதிகம் சிரிக்கிறோம், எங்கே சிரிக்கிறோம்ன்றது சாதனை ஐயா. ஆதித்யா சேனல் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அதுல சிரிக்கலாம்லங்க. இதுக்கெல்லாம் சிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமாங்க. காமெடி ஷோ பாருங்க சார். நீங்க என்ன கேட்டீங்க? பிறந்த வீட்டுல எல்லா முடிவும் அவளை கேட்டுத்தான் எடுப்பார்கள் சொன்னாங்கல்ல. புகுந்த வீட்டுல எல்லா முடிவும் அவளே தான் எடுக்கிறா. கேட்டு எடுக்கிறது முக்கியமா, அவளே எடுக்கிறது முக்கியமா? அந்த துளசி மணி ஒரு பொண்ணு பதக்கத்தை யாருக்கு டெடிகேட் பண்ணாங்களோ அப்பாவுக்கு. கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணிருக்கு. இப்போ இந்த மேடையில் இருக்கிற 3 பெண்களை 2 பேர் பேருக்கு பின்னாடி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. பிறந்த வீடு தான் உங்களை சாதிக்க வச்சதுன்னா உங்க பேருக்கு பின்னாடி யார் பேர் வச்சிருந்துருக்கணும்? கவிதா அவங்க அப்பா பேர் தானங்க வச்சிருக்கணும். ஜவஹர்ன்றது யாருங்க? அவங்க வீட்டுக்காரர் தானுங்க. இப்போ இத்தனை ஊருக்கு போய் அவங்க பேசுறாங்கல்ல, இந்த குலசாமியை அனுப்பி வச்சுட்டு குடும்பத்தை அவர் தானங்க பார்த்துக்கிறாரு. அந்த மரியாதைக்கு தானங்க ஜவஹர்னு பேர் வச்சிருக்கீங்க. இன்றைக்கு அவர் வராத மேடைகள் எல்லாம் அவர் பெயர் முழங்குகிறது என்றால் புகுந்த வீட்டில் தான் இவர்கள் சாதித்து இருக்கிறார்கள். சார் ஒண்ணும் இல்லை சார், என்ன இருந்தாலும் அது அம்மா வீடு, இது பெண்களுக்கு நம்ம வீடு. இருக்கா இல்லையா? எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம், போயிட்டு எப்ப வருவேன், எங்க வருவேன்? நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். அம்மா வீடு முக்கியமா நம்ம வீடு முக்கியமா? அதுல நடுவில் இருக்கிறாங்களே கவிதா ஜவஹர், அவங்க அம்மா சொன்னாங்களா பூசண மாதிரி இருக்கேன். அவங்க சொல்றாங்க புலவர் பொய் சொன்னாருன்னு. அவர் சொன்னது பொய்யா இல்ல பூசண மாதிரி இருக்கேன்னு சொன்னது பொய்யா? பூசினாலும் ஒரு அளவா பூசுங்கம்மா. என்னென்னவோ பேசுறாங்க. டிசம்பர்ல அவங்க தம்பி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பானா. சார் நீங்க யோசிங்க சார், நல்ல குடும்பம் டிசம்பர்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குமாயா? சும்மாவே அவன் காய்ச்ச வந்து தொண்டை சரியில்லாம இருக்கான். நாங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் தம்பி எதுக்கு வாங்கி கொடுக்குறான்னா ஒரு வாரத்துக்கு காய்ச்சல் இந்த பொண்ணை படுக்க வைக்கிறதுக்காக. பிறந்த வீடு வந்து ஸ்டேட் கவர்மெண்டா. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய் தருது. பொங்கல் பையோடு 3000. நீங்க நல்லா இருந்தா நீங்க பாட்டு கொடுக்கலாம்ல. பிறந்த வீடு வந்து ரொம்ப நல்ல இடம். புகுந்த வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல பூரா பொய்காரங்க, சரிங்களா? இப்போ உங்க வீடு உங்களை நல்லா பார்த்துக்கிட்டதுல உங்க அப்பா இவ்வளவு பொய் சொல்றவனை விசாரிக்காம எது கட்டி கொடுத்தாரு? எப்படியாவது தொலைஞ்சு போட்டும். அதையா உண்மை. இப்போ வந்து ஐயா தன்னுடைய அனுபவத்தில்
இத சொல்லி முடிச்சுட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பொய் சொல்ற ஒரு புகுந்த வீட்டுக்கு ஒரு அப்பா, எப்படி அப்பா, புரோட்டாவா வாங்கி கொடுத்த அப்பா. அந்த அம்மா நடுராத்திரியில புரோட்டா வாங்கி கொடுத்துருவாராம். எப்போ? அவங்க அம்மா புளிக்குழம்பு வைக்கிற அப்போ. பிறந்த வீடுனா அம்மாவும் அப்பாவும் தானேங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுமே அவங்க அம்மா புளிக்குழம்பு வைக்கிதுன்னா இது என்ன பிறந்த வீடுமா? ஏமா புளிக்குழம்பா வச்சு என்னென்னமோ பேசுறீங்க நீங்க. சார், நீங்க சீரியல் நிறைய பாக்குறீங்க இல்லைங்க? எதிர்நீச்சல்னு ஒரு சீரியல் இருக்கு. அதுல சாதிக்கிறதெல்லாம் எங்க? பிறந்த வீட்லயா புகுந்த வீட்லயா? புகுந்த வீட்டில் தானங்க சாதிக்கிறீங்க. எத்தனை சோதனை வந்தாலும் பெண்கள் சாதிக்கிறது எங்க? புகுந்த வீட்டில் தானே. இல்லை, இன்னும் ஒன்று, இந்த முதல்ல பேசுனாங்களே, பியூட்டி பார்லருக்குள் ஆண்களை விடமாட்டார்கள் புலவர் சொன்னதுக்கு. சார், இன்னைக்கு இருக்கிற பல பியூட்டி பார்லர்ல ஹேர் ஸ்டைலிஸ்டே ஆண் தான். பெண்களுக்கு உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. சும்மா எல்லாத்துக்கும் தலையை சேர்க்கக்கூடாது. எங்களுக்காக நேர்த்திக்கடன் வைப்பது எங்கள் தாய் தான். மாமியாரா? யாரு? ரேவதி சுப்புலட்சுமி, இந்த ஊருக்காரங்க. அந்த அம்மா வைக்கிறதுல பெரிய நேர்த்திக்கடன் என்ன தெரியுமா? சீக்கிரமே இவள் புகுந்த வீட்டுக்கு போகணும். அதான் முதல் நேர்த்திக்கடன். சின்ன வயதுல கொஞ்ச நாள் எதுவும் தெரியாது, கொஞ்ச நாள் இளமை பருவம், பக்குவம் அடையும் போது திருமணம் வந்து விடுகிறது. அதற்கு பிறகுதான் நீங்கள் சாதிக்கிறீர்கள். உண்மையை சொல்ல போனால் பிறந்த வீடு என்பது நாற்றங்கால் மாதிரி. அங்க நெருக்க நெருக்கமா இருக்கும், ஆனா அதை நாற்றங்காலே வைக்கக்கூடாது. புகுந்த வீடு என்பது வயல் மாதிரி. அங்கே நடப்படும் போதுதான் விளைச்சல் வரும், உலகுக்கு பயன்பெறும், தளதளன்னு நிற்கும். அப்படின்னா நாற்றங்காலை சாதனை என்பீர்களா, விளைகிற நிலத்தை சாதனை என்பீர்களா? இந்த சமூகம் பொங்கல் திருநாளில், விளைச்சலை கொண்டாடுகிற திருநாளில், விவசாயிகளுக்காக கொண்டாடப்படுகிற திருநாளில், காளைகளுக்காக கொண்டாடப்படுகிற திருநாளில், சூரியனுக்காக கொண்டாடப்படுகிற திருநாளில் விளைச்சல் தான், அதுதான் புகுந்த வீடு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.